exercise 5.2 question number 3. Find the equation of the hyperbola in each of the cases. Hyperbola oda equation கேட்டிருக்காங்கம்மா. foci வந்து plus or minus 2,0, eccentricity வந்து 3/2. previous second sumல தான் ellipse பார்த்தோம். ellipseம் hyperbola ditto தான். இப்போ foci plus or minus 2 plus or minus ae, 0 அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ xக்கு வேல்யூ இருக்கனால transverse axis is x axisமா. transverse axis ஏன்னா எதுக்கு தான் வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்குது, நாட் ஒய் ஆக்சிஸ். transverse axis x axis, அப்போ e is equal to 3/2 கொடுத்துருக்காங்க. அப்போ x axis தான் transverse axisனால் x வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ x square by a square minus y square by b square is equal to 1மா. இப்போ ae வந்து என்னது 2, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇனா நான் ப்ளஸ் ஏஇ எடுத்துக்கிறேன். அப்போ ஏஇ வந்து 2, ஈயோட வேல்யூ 3/2 அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது ஏ எனக்கு கிடச்சிருது. ஏ கிடச்சா நான் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் ஆஃப் இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹைப்பர்போலால இ இஸ் கிரேட்டர் than 1. இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 1.5. அப்போ இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 4/3 the whole square. எப்படி ஏபிஜிபியில் ஆர் இஸ் லெஸ் தென் 1, ஆர் இஸ் கிரேட்டர் than 1, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இ பெருசாக இருந்தால் இ தான் ஃபஸ்ட்டு வரணும், இ ஸ்கொயர் மைனஸ் 1. இ சின்னதாக இருந்தால் 1 minus இ ஸ்கொயர். ஸோ இஸ் 9/4 minus 1, 9 minus 4/4. அது கேன்சல் பண்ணால் 4/9 ஆஃப் 5. ஓகே, 4 5 20/9ங்கிறது பி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16/9. அது இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா, ஏன்னா வந்து மேஜர் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 16/9 மைனஸ் 9 ஸ்கொயர் பை 20. அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடுதுமா. அப்போ 9x square by 16 minus 9y square by 20 equal to 1. Second subdivision, center 2,1, one of the foci 8,1 and the corresponding directrix x is equal to 4. இந்த ஃபோக்கையோட directrix வந்து x is equal to 4னு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சென்டர் வந்து h,k அதர் தென் 0,0, அதனால் h,kன்றது 2,1. இப்போ டயக்ராம் வரைய போகிறேன். இப்போ சென்டர் வந்து 2, அதாவது x 2,1ங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஃபோக்கை வந்து 8,1, அதே லைனில் 8,1. இப்போ 2,1 8,1 இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து parallel to x ஆக்சிஸாக தான் இருக்கும், ஹரிசாண்டலாக வந்ததுனால. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிற டேரக்ட்ரிக்ஸுங்கிற லைனும் வரைஞ்சிட்டேன். இப்போ 4ங்கிற டேரக்ட்ரிக்ஸ் வரைஞ்சால் அந்த இடத்துல 4,1ங்கிறது அதோட பாயிண்ட்டு. ஓகே, அதர் தென் ஆரிஜின்கிறதுனால டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக parallel to x ஆக்சிஸாக இருக்கிறதோட ஈக்குவேஷனோட ஃபார்முலா இதுமா. ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இது, x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square is equal to 1. ஏ பாருங்கள், ஏ நமக்கு இங்கே ப்ராப்ளம் இல்லை. எது பெரிய டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோ மேஜர் ஆக்சிஸோ அதுதான் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறனால இதை பாசிட்டிவாகவும் இதை நெகட்டிவாகவும் எடுத்துட்டேன். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்டு ஃபோக்கஸ் வந்து ஏஇ எப்பயுமே நம்ம ஏஇ சென்டர் வந்து 0,0 இருக்கும்போது ஏஇ, 0ன்னு போடுவோம். அப்போ இங்கே சென்டர் வந்து 2,1, ஃபோக்கஸ் வந்து 8,1. இது ரெண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சி ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டேரக்ட்ரிக்ஸ், இந்த சென்டருக்கும் இந்த டேரக்ட்ரிக்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ், டேரக்ட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், a/e சொல்லுவோம். அப்போ சென்டருக்கும் டேரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a/e. இப்போ CZன்னு நேம் கொடுத்துக்கம்மா டேரக்ட்ரிக்ஸ்க்கு, அதோட டிஸ்டன்ஸ் a/e. இதுலேருந்து a/e கால்குலேட் பண்ணுறேன். இங்கே AE இருக்குது, இங்கே a/e இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது EE கேன்சல் ஆகி a ஸ்கொயர் வந்து 12ன்னு வந்துடுது. இப்போ a ஸ்கொயர் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ b ஸ்கொயரோட ஃபார்முலா a ஸ்கொயர் ஆஃப் இ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நான் உள்ளே கொண்டு வரேன், ஏன்னா எனக்கு ஏஇயோட வேல்யூ டேரெக்டாக தெரியும். உள்ளே கொண்டு வரும்போது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஏஇ த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஏஇயோட வேல்யூ 6. அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 36 minus 12. அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ 24. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் தெரியும், பி ஸ்கொயரோட வேல்யூவும் தெரியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 12 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 24 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கணும், கான்ஜுகேட் ஆக்சிஸ் நெகட்டிவாக இருக்கணும். டினாமினேட்டரை எலிப்ஸுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கடுத்து இதிலே தேர்டு சப்டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆஃப் லென்த் 8 யூனிட்ஸ். அதாவது இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த் கொடுத்துருக்காங்க 8 யூனிட்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த் வந்து நம்ம 2a சொல்லுவோம். மேஜர் ஆக்சிஸோட லென்த் 2a. இப்போ 2a வந்து 8, a வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ்னால் இதுதான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். இப்போ எனக்கு ஏ தெரியும், பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டும் தெரியும், ஏவும் தெரியும். அப்போ பாயிண்ட் வந்து எக்ஸ்கமா ஒய்க்கும் ஏவோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பி கிடச்சிரும். அப்போ 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது பியோட பாயிண்ட்டுக்கு ஒய்யோட பாயிண்ட்டுக்கு மைனஸ் 2 ஸ்கொயர், தட் இஸ் நத்திங் பட் 4 by b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது 25/16 மைனஸ் 4 by b ஸ்கொயர். இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு வச்சுட்டா மைனஸ் 25/16. எல்சிஎம் எடுக்கும்போது
16 into 1 16 minus 25 by 16 16 minus 25 வந்து minus 9 minus minus cancel அப்போ இந்த பி ஸ்கொயர் இங்கே வந்துடுது இந்த 16 மேலே போயிடுது இந்த 9 கீழே வந்தது அப்போ 4 into 16 by 9 அப்போ இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் 4 into 16 64 by 9 பி ஸ்கொயர் ஈக்குவல் 64 by 9 அப்போ இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் தான் பாசிட்டிவாக இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ 64 by 9 இந்த 9 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 9 ஒய் ஸ்கொயர் பை 16 is equal to 1